அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பனங்காயில் பனங்காய் பணியாரம் செய்ய போகிறோம். 4 பனங்காய் எடுத்து குந்தெல்லாம் கிழிச்சு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி பிசைஞ்சு கொண்டு இருக்கிறோம். பிசைஞ்சு நல்லா களி எடுத்தாத்தான் அது இந்த களி தடிப்பாக வரும். வெளியில் மழையும் பெய்து அதால் தான் உள்ளுக்கு வச்சு நல்லா பிசைகிறோம். நல்லா பிசைஞ்சு போட்டு அந்த பெருவிரலால் வலிச்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த களி நல்ல திக்காக வரும். வலிக்கிறத பார்க்குறீங்கன்னா தெரியும். வலிச்செடுத்த களியை நான் ஒரு துணியில் ஊற்றி துணியாலான் வடிக்க போகிறேன். துணிக்க ஊற்றி அதை வடிவாக இறுக்கி பிடிச்சு கீழால் அமர்த்தி பிடிக்க அது தண்டை பாட்டில் கண்ணுகளுக்குள்ளால் அப்படியே வெளியால் வரும். தும்பு உள்ளுக்கு இருக்கும். இதுதான் அந்த பழைய முறையில் பனங்காய் களி வடிக்கிற துணியண்டு சொல்லி துணி மேல் கண்ணற துணியண்டு இருக்குது. அரிதட்டாலையும் வடிக்கலாம். எனக்கு இந்த துணியில் வடிக்கிறது ஈஸியாக இருக்குது. அதால் தான் துணியில் வடித்து புளிஞ்சு எடுக்கிறேன். இதை வடிவாக புளிஞ்சு எடுத்துட்டு ஒரு பானைக்கு ஊற்றி காய்ச்ச போகிறோம். பனங்காய் விழுந்த உடனே நல்ல பனங்காயாக பார்த்தெடுக்கணும். அதுவும் கருத்த தோல் பனங்காய் தான் இன்னும் நல்ல களியாக இருக்கும். வண்டுகள் பிடிக்க முதல் எடுத்தோம்னு சொன்னால் நல்ல பனங்காயாக இருக்கும். வடிவாக புளிஞ்சு எடுத்தாச்சு. இந்த துணிக்குள்ள கொஞ்சம் சக்கை இருக்கும். அதுதான் அந்த சக்கை. நாங்கள் இப்போ இந்த களியை ஒரு பானைக்கு ஊற்றி காய்ச்ச போகிறோம். கூட களியாக இருக்கிறபடியாக நான் பானைக்கு ஊற்றி காய்ச்சி வச்சா போத்தலுக்க விட்டு ஃப்ரீசர் பண்ணி விட்டோம்னு சொன்னால் தேவையான நேரம் நாங்கள் எடுத்து பாவிக்கலாம். பதப்படுத்துறேன்னு சொல்லி இதுக்கு நான் ஒன்றுமே சேர்க்கையில் தண்ணி விட்டு புளிஞ்செடுத்த களி மட்டும்தான். அதை பானையில் விட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்க வேண்டும். காய்ச்சி ஆறுன பனங்களியை போத்தலுக்க விட்டு டீ ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு நேற்று எடுத்து கீழே வச்சு இன்றைக்கு எடுத்துருக்கிறேன். நல்லா கிடக்குது. நீங்களும் இப்படி எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் அவசர தேவைக்கு பாவிக்கலாம். இதை விட்டுத்தான் இன்றைக்கு பனங்காய் பணியாரம் செய்ய போகிறோம். ஒரு லிட்டர் களி எடுத்திருக்கிறேன். இதுக்கு இப்போ 3 சுண்டு அவிச்ச கோதுமாமா. அவிச்ச கோதுமாமா தான் சாஃப்டாக நல்லா இருக்கும். 200 கிராம் சீனி எடுத்திருக்கிறேன். ஒரு தேக்கரண்டி அரைச்ச உப்புத்தூள். இதை இப்போ சேர்த்து குழைப்போம். வடிவாக கட்டி இல்லாமல் கரைக்கணும். இந்த பதத்துக்கு குழைச்சிங்கன்னா சரி. இப்படி அள்ளிட்டு கலர் காணாது கூட எல்லாம் யோசிக்காதீங்கோ. அது சுடைக்குள்ள அது இந்த கலர் காட்டும். எண்ணெய் நல்லா கொதிக்கணும். இப்படி போட மேலே வரணும். இந்த கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி ஒரு சின்ன சின்ன உருண்டையா இப்படியே போட்டு எடுக்கிறது. ஒரே பக்கமாக போடாமல் ஒரு பக்கம் போட்டால் அந்த மற்ற பக்கம் போட்டு மாறி மாறி போட்டால் ஒட்டாமல் வரும். இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். கொஞ்சம் வெள்ளத்தன்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலர் மாறிட்டு இருந்தால் எடுக்கலாம். பனங்காய்க்காய்க்கு இந்த தும்பு மாதிரி கூரா இருக்குமே, அதுதான் பனங்காய்க்காய் இந்த வடிவு.
கொஞ்சம் அங்கங்க ஒட்டினாலும் அது பொரிஞ்சு வர எல்லாம் பிரிஞ்சிடும். அந்த பக்கம் ஒருக்கா பிரட்டி விட்டுட்டு எடுக்க சரி. பாருங்க, ஒட்டின மாதிரி இருந்ததெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுது. இப்போ நாங்கள் எடுக்கலாம். பதம் வந்துட்டுது, எடுப்போம். எல்லாம் சுட்டு முடிஞ்சது. இப்போ உங்களை கொண்டு காட்டுறேன். இது இப்போ கடைசியாக எடுத்தது. ஆறுனது கொண்டு பிச்சு காட்டுறேன். ஆறினா பிறகு இப்படி கண் விழுந்து இப்படி நல்ல நீட்டாக இருக்கும். சாப்பிடவும் நல்ல சாஃப்டாக இருக்கும். சுட சுட இப்படி களியாத்தான் இருக்கும். இப்படி இந்த பலகாரம் சுட சுட சாப்பிட்றது கூடாது. ஆற விட்டு அடுத்த நாளைக்கு சாப்பிடத்தான் நல்லா இருக்கும். இந்த பனங்காய்க்காய்க்கு இந்த இந்த கூர் மாதிரி இருக்கிறதும் ஒரு வடிவு டேஸ்ட் வந்த மாதிரி இருக்கும். 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். கண்ணாளைக்கு இருக்காது. இந்த களி நான் 1 மாதம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சிருந்து எடுத்த களி தான். ஆனால் பழுதாகல. எனக்கு களி நல்லாவே இருக்குது. நீங்களும் இப்படி களிகள் அம்புற நேரம் கறந்தெடுத்து வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட தேவையான நேரத்துக்கு எடுத்து சுடலாம். இதை நான் உங்களுக்கு காட்டணுமென்று தான் இன்றைக்கு இதை செய்தேன். நான் பனங்களி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சது இப்போ உங்களுக்கு சுட்டு காட்டுவோம்ண்டு. நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.